என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நான் முறுக்கு செய்ய போகிறேன். இந்த முறுக்கு வந்து உளுந்த வச்சு முறுக்கு. நார்மலாக உளுந்த வச்சு தான் எல்லோரும் முறுக்கு சொல்கிறது. உளுத்த மா இல்லாமல் உளுந்தெடுத்து பச்சை உளுந்தெடுத்து எப்படி முறுக்கு செய்கிறதுன்றதை செய்து காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய வீட்டு தேவைக்காக நான் கொஞ்சம் நிறையவே முறுக்கு செய்கிறேன். அந்த முறுக்கை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டலாம், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களா கிச்சனுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம், இப்போ கரண்டி, வடிக்கிறது, வடிதட்டு, கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உதவுறது, பீஸா கட்டர், ஸ்டாண்ட், க்ளவுஸ், இந்த மாதிரியான நிறைய பொருட்களை நான் இதில் கொழுவி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு சிலர் வந்து என்னட்ட கேட்டிருந்தாங்க, என்னத்துக்கக்கா இவ்வளவு நிறைய வேண்டி வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்படி ஒன்று நிறைவாண்டு நான் நினைக்கல. என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து கிஃப்டாக கிடைச்சது. மோஸ்ட்லி இதில் பார்த்திங்களா பெரிய கரண்டி இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் டெய்லி எனக்கு தேவைப்படும். இந்த க்ளவுஸாக இருக்கட்டும், இந்த பீஸா கட்டராக இருக்கா, பீஸா எல்லாம் என் வீட்டில் ஒவ்வொரு கிழமையும் கூடுதலாக நான் செய்வேன். ஏன்னு சொன்னால், என் மகளுக்கு பீஸா, பாஸ்டா இந்த மாதிரி சாப்பாடுகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அதே நேரம் என் மகனுக்கும் கவினுக்கும் பிடிக்கும். அதனால் கூடின நாட்கள் வந்து என்னோடய வீட்டில் கண்டிப்பாக பீஸா இருக்கும். கிழமையில ஒரு நாள் ஆண்டாலும் பீஸா இருக்கும். அதை விட பலகாரங்கள் செய்வேன், புட்டை வைப்பேன், கேக் டெக்கரேட் பண்ணுவேன். இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் இருக்கிற பச்சலஸ் எல்லாமே கூடுதலாக அதுகள் தான். மற்றது உள்ளி நசிக்கிறது, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் எண்ணெய் வடிச்செடுக்கிறதுக்கு நிறைய இப்படியான கரண்டி, எண்ணெய் கரண்டி எல்லாம் நிறைய இருக்குது என்னட்ட. விவரமாக நான் சொல்ல வரையில் ஓகே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மா அரிக்கிறதுக்கு அரிதட்டு, அடுத்தது அளக்கிற கப், 2 கப் உளுந்தெடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ குக்கரில் போடுறேன். அணிலாம் வடித்து போடுவோம். ரெண்டு கப் தண்ணி விட்டு இந்த உளுந்தை அவிய வைக்கலாம். ரெண்டு விசில் வச்சு இறக்கணும். ஒரு கப் உளுந்துக்கு 4 கப் அரிசி மா. 1 2 3 4. இது வந்து நானே இடித்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசி மாவை ஆக நல்லா முருக வறுக்கணுமெண்டு இல்லை. நார்மலாக நீங்கள் கடையில் வேண்டுற அரிசி மாவை கூட பாவிக்கலாம். வெள்ளை அரிசி மா தான் நல்லது முறுக்குக்கு. சிவப்பு அரிசி மா முறுக்குக்கு எடுத்தீங்களன்னு சொன்னால் அது வந்து முறுக்கு கலர் ஒரு பொரிக்கும் போது கலர் கொஞ்சம் டார்க்காக வரும். இப்போ வெள்ளை அரிசி மாவில் சுட்டால் நல்லா இருக்கும் பார்க்கவும். 4 கப் வெள்ளை அரிசி மா போட்டேன்னா நான் 2 கப் எடுத்துருக்கிறபடியாக 8 கப் அரிசி மா எடுக்கணும். கொஞ்சம் கூட குறிய இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்போ 6 போடுறேன். மிச்சத்தை சேர்த்து பார்த்துட்டு காணாட்டிக்கு சேர்க்கணும், ஒரே அடியாக சேர்க்காமல். நான் எப்படி குழைக்கிறேன்ன்றதை பாருங்கள். இதில் வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன். சும்மா நாங்கள் ப்ரெட்டுக்கு பாவிக்கிற பட்டர் தான். அதில் இருந்து ஒரு மேசக்கரண்டி பட்டர். 4 கப்புக்கு 1 கப் உளுந்து, 4 கப் அரிசிமாவுக்கு 1 மேசக்கரண்டி பட்டர். அப்போ நான் போட்டிருக்கிறது 2 கப் உளுந்து, 8 கரண்டி மாண்டா, 2 மேசக்கரண்டி பட்டர். இது வந்து சோல்ட் பட்டர் தான். சோல்ட் இல்லாத அன்சோல்ட் பட்டரும் இருக்குது. நீங்கள் எது வேணுமென்றாலும் பாவிக்கலாம். பட்டர் இல்லாட்டிக்கு வெண்ணெய் பாவிக்கலாம். இல்லை என்று சொன்னால்
எண்ணெய் பாவிக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எள்ளு 1 2 3 4 சீரகம் 2 தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி ஓமம். இந்த ஓமத்தையும் சீரகத்தையும் ஒருக்கா நான் அடிக்க போகிறேன். ஓமம், சீரகம், தனி மிளகாய் தூள் 1க்கு 1 மேசக்கரண்டி, 2க்கு படுத்தபடியே 2 மேசக்கரண்டி. அவிச்ச உளுந்து இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு தான் இதை அடிக்கணும், சூடாக அடிக்கக்கூடாது. இது மிளகாய் அரைச்ச வடியே இருக்கிறபடியே இந்த மிளகாய் தூள் இருக்குது, பரவாயில்லை. எங்களுக்கு உரைப்பு வேணுமென்றதால் இதால் அப்படியே சேர்த்து அடிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிக்கணும், இல்லைன்னா இறுக்கி நிற்கிது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உளுந்து வந்து நொறுவல் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். பேஸ்ட்டாக அடித்தா தான் நாங்கள் முறுக்கு உரலில் புளியும் போது கரெக்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் இடக்கிடையே உளுந்து வந்து அடைச்சிதுன்னு சொன்னால் முறுக்கு சரியாக வராது. ஓகே, அதனால் முழுசாக இருக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. முதல்ல இந்த மாவோட சேர்த்த தனி மிளகாய் தூள், உப்பு, சீரகம், ஓமம் இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா இருக்கா பிணைஞ்சு குழைக்கணும். இப்படி குழைக்கும்போது எங்கேயுமே கட்டிப்படாமல் உளுந்தோட பிறகு நாங்கள் உளுந்த இதுக்கு சேர்க்கைக்கு எங்கேயுமே கட்டிப்படாமல் எல்லாம் சேர்ந்துடும். அதனால தான் இந்த மாவுக்குள்ளே முதல்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறோம். இனி நாங்கள் அரைச்சி வச்சுருந்த உளுந்தை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா பிணையலாம். தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே குழைக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து இந்த உளுந்தோடு சேர்த்து குழைச்சி முடிஞ்சது. இதுக்கு பிறகு நான் சேர்க்கலை. நான் வந்து மொத்தமாகவே 6 கப் அரிசிமா சேர்த்துருக்குறேன். 2 கப் உளுந்தெடுத்து 1 மணித்தியாலம் ஊற போட்டு அதை பிறகு அவிச்சேன். நான் 2 விசில் வச்சு எடுத்தேன்னா, நீங்கள் குக்கர் இல்லாட்டிங்க நார்மலாக அவிச்செடுக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது. அவிக்கும் போது 2 கப் தண்ணி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் எந்த எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கல. அதுலேயே அந்த அவிச்ச உளுந்தின்ற இதுவும் உளுந்து அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். நிறைய தண்ணி சேர்த்திங்களேன்னு சொன்னால் நான் சொன்ன அளவை விட உங்களுக்கு மேல் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு தான் ஆகணும். பாருங்கள், நான் முழுசாயே அப்படியே குழைச்சி முடிஞ்சது.
உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இனி முறுக்கு புளியலாம். இது வந்து இந்த மா வந்து ஆக திக்காயும் இருக்கக்கூடாது, ஆக தண்ணியாயும் இருக்கக்கூடாது. ஓரளவு இப்படி பிடிச்சி பார்க்க உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் புளியும் போது முறுக்கு முறியாமல் வரணும். முறிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தண்ணி காணாதுன்னு அர்த்தம். இப்போ நான் இப்போ இந்த முறுக்குரலில் போட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் அப்படி இருக்குதாண்டு. சாதாரண முறுக்கு கண் தான் எடுத்துருக்குறேன். எஸ், இந்த எண்ணெய் வந்து ஒட்டி விடணும். இல்லைன்னு சொன்னால் அது எண்ணெய்க்கு போட்டோன்னா புரிஞ்சு ஓடிடும். இது வந்து நட்சத்திர கண் எடுத்திருக்கிறேன். மூன்று ஸ்டார் உள்ள முறுக்கு புளிகிற மாதிரி எடுத்திருக்கிறேன். இடியப்பத்தட்டிலே அப்படியே முறுக்கை புளிஞ்சு எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் தட்டலாம். இந்த முறுக்கு புளிச்சு எண்ணெய் வந்து அப்படியே மாவோட ஒட்டி விடணும். மா ரெடியாண்டு பார்க்கலாம். எஸ், இப்போ எண்ணெயை குறைச்சி விட்டுட்டு, கொதித்த எண்ணெயை குறைச்சி விட்டுட்டு மெதுவாக ஓரத்தில் தட்டி விட்டால் முறுக்கு. இப்போ தடியோ குச்சியோ கரண்டியோ வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் பொரியட்டும். அதுக்கு பிறகு 2 நிமிஷம் பொரிஞ்ச பிறகு மற்ற பக்கம் திருப்பி விடலாம். இதை பொரிஞ்சு இந்த குமிழ் வந்து பொரிகிற குமிழ் அடங்கினா பிறகு தான் பொரிஞ்சிட்டுதான்ட்டு நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு முதல் நிறைய குமிழ் வந்ததுண்டா அதில் வந்து தண்ணித்தன்மை இருக்குது, பொரியல்ன்றது தான் அர்த்தம். தண்ணித்தன்மை இல்லாமல் பொரிஞ்சிட்டுதான்ட்டு சொன்னால் இந்த குமிழ் வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும். இப்போ முறுக்கு ரெடி ஆகிட்டது, வடிச்செடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக இருக்குது முறுக்கு. நல்லா எண்ணெயை ஒட்ட வடிச்செடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு தட்டில் வடிச்செடுக்கலாம். சரியாக கலைச்சி போயிட்டேன். இன்றைக்கி உளுந்து வச்சு முறுக்கு செய்து காட்டியிருக்கேன். சூப்பரான ஒரு முறுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ முறுக்கை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ உடைக்கும் போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். நார்மலாக முறுக்கு புளிகிறது 3 கண் வச்சு, அதே மாதிரி இது வந்து நட்சத்திர கண் 3 வச்சு நான் வந்து முறுக்கு செய்திருக்கிறேன்.
மயக்க கலாட்டி தூர வச்சுட்டு தான் முழுக்கு சாப்பிடணும். வேண்டாம் கிட்ட வச்சு கடிக்கும்போது மொரண்டு சத்தம் கேட்கும். வடிவான ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதை உடைச்சி உங்களோட வீட்டில் விசேஷம் என்ன விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய முறுக்கு. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமென்றாலும் கௌரி ரூபன் யூடியூப் சேனலை பாருங்க. உங்களுக்கு வேண்டின சாப்பாடுகளை சமையுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.